வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சௌச்சௌ பாசிப்பருப்பு பொரியல் பண்ணலாம். நான் வந்து 1/4 கிலோ சௌச்சௌ எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சௌச்சௌவோட தோலை சீவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி காயில் உள்ள தோலை ஃபுல்லாக சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இந்த பாசிப்பருப்பு வந்து குழையவும் வேகக்கூடாது, மலரவும் வேகக்கூடாது. ஒரு பாதி அளவு வேகட்டும். ஊற வச்சுருக்கிறதுனால வேகமாக வெந்துடும். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து சௌச்சௌவை வேக வச்சுக்கலாம். இந்த அளவு சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த காய் வந்து பாதி அளவு வேகட்டும். மூடி போட்டுடலாம். காய் வந்து பாதி அளவு வெந்துருச்சு. இந்த மாதிரி பாதி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கினோம்னா கரெக்டாக இருக்கும் வதங்குறதுக்கு. இப்போ இந்த காயை எடுத்துடலாம். பாசிப்பருப்பையும் சௌச்சௌவையும் தனித்தனியாக பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணோம்னா பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே சௌச்சௌவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுடலாம். ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒன்று போல சுற்றி விட்டுறணும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம உதிரியாக வேக வச்ச இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஒன்று போல் எல்லா இடத்துலையும் பருப்பு படுற மாதிரி கிண்டி விட்டுடலாம். பாசிப்பருப்பு காய் எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. கடைசியாக 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொரியல் வந்து நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சௌச்சௌ பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.